நிறுத்திக்க பாரு பாண்டு லாரி ஆட்டம் என்னங்கற அப்பயா ஓ மத்தலக்கார மாமா ஏங்க இப்படி இந்த வேலையில பழவாழ் வாழ தண்டாட்டம் தக்காளி பழமாட்டம் தக்காளி கொடியாட்டம் அழகா இப்படி சிலிம்மா நல்லா ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி இப்படி வெள்ளரி பிஞ்சாட்டம் இப்படி சிம்மநாட்டம் வந்திருக்காங்க அண்ணா முண்டை சிம்பரான பாத்துருக்கிய முன்ன பின்ன என்ன மாதிரிப்பா உன்ன மாதிரி தண்ணி பேராட்டமாப்பா ஒரு சுத்து கொஞ்சம் பெருசா இருக்கு அதுக்கு என்ன குண்டு குண்டுங்க இப்படி அழகா வந்திருக்கேன்னு ஐயோ நான் யாரு எடுத்தா போகட்டும் இருக்கிறாயா நீங்க பேச மாடுமா ஆண்டுகிட்ட சாப்பிட எங்களுக்கு ஒரு சம்பளம் வச்சிருந்தோம் கொடு கொடு ஆண்டு இங்க போட்டுக்கிறேன் சொன்ன ஒரு சம்பளம் மீதி ஆகல நானும் நாண்டுக்குவேன் எப்படி சொன்னியா இப்ப அதெல்லாம் பரவாயில்ல சேர்த்து வச்சுக்குவோம் கோமேலுக்கு இன்னொருத்தங்க நான் கொடுத்து கண்ணம்மா நாமளே பேசலாம் நீங்க நேரமா அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமை பெருமை வாய்ந்த தாய் திருநாடு அங்கிதேசம் மச்சுமா நகரம் பொன்னி பூமி பெயரடி என்னடா ஊரு அதேதான் ஆவணி கீழ்முகம் கீழ்முகம் ஆவணியூர் கீழ்முகம் என்றால் மழலை செல்வங்கள் துள்ளி விளையாடுற புண்ணி பூமியாகும் ஊரை காக்கும் உத்தமி என்ன தெரியுது தெரியுதா அம்மா ரேணுகா பத்தின அவதாரமாகப்பட்ட இந்த வடபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பேர் திருவிழா எழுப்பி ஊர் அனைத்து ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு 20 நாட்டுக்கு ஏற்படுத்திருக்கிறாங்க நாடகத்தை நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டு கழிக்கிற நாடக கலைஞர்கள் மட்டுமல்ல தானமும் 32 காலத்துல சிறந்ததான அன்னதானம் அப்படி அன்னபதத்தை நல்ல உள்ளங்கள் மட்டுமல்லாம பாம் என்று சொல்லி எனக்காக அம்மா அவர்கள் 10 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பட்டி பெரிய பால்பாட வங்கி பட்டி பெரிய உடம்பால் வங்கி அது போல் வேறுண்டு மூங்கில் போல் மாறிகளை இழுத்து ஆண் போட பார்க்க அரசு பெற்றாண்டு பெண் போட பார்க்க பெற்று பெருகி நோயற்றுவாய் குருட்டு சொல்லுவாங்க வேலை நம்மளை பிரார்த்திக்கின்ற ராமோ ஜெயம் அப்படி இருந்தாலும் குரு பெரியவர்களால் நிச்சயப்பட்ட நாடகத்தின் பெயர் என்னடி விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட தம்பராசுர சண்டை இது சேலம் பிறப்பு சேலம் பிறப்பு இந்த நாடகத்தில் நான் யாரு பெயர் என்ன என்னுடைய பெயரை சொன்னேன் உன்னோட சொல்லிக்கிறது என்ன இந்த காது கேட்காது இந்த காது சீக்காது நீ நிறுத்தி நிறாம சொன்னா தங்களுக்கு புரியும் கண்ணம்மா அந்தரங்க மாதர் மெச்சிட சுந்திரமாக வந்த பச்சை விதியழகி உச்சமில்லாத ரூபி அண்ணன் நடுநடக்க பின்னே சரி விடுங்க 1000 தாய்மார்கள் அழைத்து ஏந்தி வர என்னுடைய பெயரோ கண்ணம்மா மாயாவதி மாயாவதியாக இருந்தாலும் மாயாவதி சொல்லுடா மணிவசுவாயா
10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி தன் அங்கத்திலே சுமந்து கண்ணே மணியே வருங்கால இளவரசியா என்று என்னை பெற்றெடுத்தாரு. தாய் தந்தை யார் தெரியுமா? கண்ணம்மா. அம்மா 10 மாதம் தான் சுமந்து கண்ணம்மா, என்னுடைய பெயர் மாயாவதியாக இருந்தாலும் தாய் தந்தை யார் தெரியுமா? கண்ணம்மா, நாங்களும் செம்பளவர் கூட்டம், மீனவர் கூட்டம். மீன் ஜாதி பொம்பளைக்கு மீன் பிடிக்கிறவங்க நாங்க. ஆமாடி. என் தந்தையாரோ செம்பளராஜன், தாயாரோ செண்பகவல்லி. கண்ணம்மா, செம்பளராஜனுக்கும் செண்பகவல்லி தாயாருக்கும் அள்ளி செல்வமாக ஒரே ஒரு பெண் குழந்தை நான் மட்டுமே பிறந்தேன். அப்படி பெண் குழந்தை பிறந்தேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் என்ன ஆவலடி? கல்யாணம் ஆகல. எனக்கு பிடிக்கிற ஆம்பளைங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காதுடி. பிடிக்காது. ஆனா கண்ணம்மா, எங்களுக்கு என்ன வேலை? ஆத்துக்கு செல்வது, மீன் பிடிப்பது, அந்த மீனை ஊருக்குள்ள கொண்டு போய் மீனு விலை கூறி விற்பது. அது மட்டுமல்ல, அதே மீன் மீதியானா கண்டமா நறுக்கி அதை தோரணமா போட்டு காய வச்சு கருவாடா காய வச்சு அதை கருவாடாகவும் விற்போம். ஆமா. அது